ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்கிற மாதிரி மட்டன் கிரேவி பண்ணி பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. அதுவும் நல்லா எல்லா ஆட்டுக்கறி வாங்கி செஞ்சு பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்க, வாங்க பண்ணலாமா? இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை 2, கிராம்பு 2 போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதிலிருந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்காங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அப்படியே விடுங்க, கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லாவே மட்டன் வெந்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க, பச்சை வாசம் போகிற வரையும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்சதையும் போட்டுடலாங்க. தண்ணியும் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு கிரேவி வந்தோடனே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, அது மட்டும் இல்லைங்க, ஒயிட் புலாவ் செஞ்சு இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ.